ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேண்ட் ரைட்டிங் குயிக் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.6 உள்ள சம்ஸு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்டு சம்மில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவிஷனில் பாருங்கள், 1/2 ஹோல் பவர் 3 இருக்கா. அப்போனா இதை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். இதை மல்டிபிள் பண்ணணுன்னா 1/3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா, இது 1 வந்து ஒன்னோட எதை மல்டிபிள் பண்ண 1 × 2 அப்படின்னா 2 கிடைக்குமா. அது போல் இப்போ 1 × 1 அப்படின்னா 1 × 1 1, அதனால் 1 தான். 2 × 2னா 4 × 2 8. ஸோ 1/8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 1/2ல் ஹோல் பவர் 5. இப்போ மைனஸ் இருக்கா, அப்படின்னா இதை ப்ளஸ்ன்னு மாற்றணும். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணுன்னா 2/1 கிடைக்குமா. 2/1 ஹோல் பவர் 5 கிடைக்கும். இந்த 1 நீங்கள் போடலாம், போடாமல் இருக்கலாம். இப்போ 1க்கு வேல்யூ இல்லையா. ஸோ நீங்கள் 1 போடுறதுனால போடலாம், போடாமல் இருக்கலாம். ஸோ இப்போ 2 × 2 × 2 × 2 × 2 இருக்கா. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணுன்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்ப்போம். 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32. ஸோ ஆன்சர் இஸ் 32. இது அடுத்தது இப்போ நம்ம தேர்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினு, -5/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஹோல் பவர் -3 இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மைனஸுங்கிறத ப்ளஸ் ஆக்கணுமா. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இது மைனஸ் இதோட தானே ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மைனஸும் கீழே போயிடும். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6/-5 ஹோல் பவர் 3 அப்படின்னு கிடைக்குமா. இதை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 6 × 6 என்ன 36, 36 × 6 216. அடுத்தது -5 × -5 -25, -25 × -5 125. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். 2 பவர் -5 × 2 பவர் 7 இருக்கா, டிவைடட் பை 2 பவர் -2 இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ப்ராக்கெட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராக்கெட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2வும் இங்கே 2வும் சேமாக இருக்குது. ஸோ மல்டிபிள் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இது 1 ஆக்கணும், அதாவது ப்ளஸ் ஆக்கணும். இது 1 ஆக்கணும் அப்படின்னா 2 பவர் -5. இது மல்டிபிள் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, m × n = +n. இதான நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளஸ் பண்ணணும். இப்போ ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ என்ன வரும், மைனஸ் தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் தான். ஆனால் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னு பார்க்கணும். இங்கே அதுக்கப்புறம் இங்கே 7 -5 என்ன ஆகும்னா +2 ஆகிடும். நம்ம +2 ஆகணும், +2 ஆகிடுமா. அதனால் 2 பவர் +2 -2 போடக்கூடாது, +2 டிவைடட் பை 2 -2ன்னு போடணும். அடுத்தது இது 2 சேமாக இருக்கா. அதனால் இது ரெண்டுத்தையும் 2 இது இருக்கிறதா 1 தான் போட்டுறணும். 1 போட்டுட்டு பவர் 2த்தையும் இப்போ டிவைட் இருக்கா. அதனால இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 2 மைனஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இதுக்கு, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா m பவர் a பவர் m பை
a பவர் n is equal to a பவர் m மைனஸ் n அப்படிங்கிறது தானே ஃபார்முலா. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும், இதுக்குள்ளே மைனஸாக தனியாக வச்சுக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்னாலே இங்கே மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ 2 பவர் 4 அப்படிங்கிறத இப்போ நம்ம இதை பிரித்து எழுதணும்னா 2 × 2 × 2 × 2 வருமா. 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16 அப்படியும் போடலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படியும் போடலாம். இப்படி போட்டாலும் ஆன்சர் 16 தான் வரும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் வாங்க. 5th சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. 2 - 1 × 3 - 1 bracket divide 6 பவர் -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கா, -1 -1. ஸோ அது ஒன்று போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 6 பவர் -1ன்னு கிடைக்குமா. டிவைட் பை 6 பவர் -2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ இங்கே டிவைட் இருக்கா, அதனால் இங்கே மைனஸ் தான். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ஸோ இங்கேயும் அதே ஃபார்முலா படி மைனஸ்னு வந்துடுமா. ஸோ 6 பவர் -1 மைனஸ் ப்ராக்கெட் -2 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே 6 பவர் 1 + 2 கிடைக்குமா. ஏன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ இது 2 -1ங்கிறத இப்போ ப்ளஸ் ஆகிடுமா. அதனால் 6 பவர் 1ங்கிறத இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்துருங்க.